வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆதார் என்ரோல்மெண்ட் ரிலேட்டடான ஒரு வேலைவாய்ப்புகள் தான் பார்க்க போறோம். முக்கியமா மாவட்ட வாரியா தமிழ்நாடு முழுவதுமே இதுக்கான வேலைவாய்ப்புகள் விட்டுருக்காங்க. கடைசி தேதி இந்த மாசம் பிப்ரவரி 28/2/2026 வரைக்கும் டைமிங் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க அஸ் பர் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே சொல்றேன். இதுல வந்து ஆதார் ஆப்ரேட்டிங் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு தான் ஆட்களையும் தேர்வு வந்து செய்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடியது எப்படி, ஸோ இதுக்கான அஃபிஷியல் சைட்லாம் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு தாராளமாக இதில் வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ இது சார்ந்த நிறைய ஜாப்ஸ் அப்படின்னு நம்ம நம்மளோட வெப்சைட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். அதை தாண்டியுமே யூடியூப் சேனல்ஸ்லையுமே நிறைய அதுக்கப்புறம் அடுத்து நிறைய சேனல்ஸ்லாம் வந்து கொடுக்க தான் போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஜாப்ஸ் அப்டேட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணியிருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்மளோட வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சிஎஸ்சி ஆதார் சூப்பர்வைசிங் ரெக்யூர்மெண்ட் தான். இந்த ஆதார் சூப்பர்வைசரில் நமக்கு ஆப்ரேட்டர் டிஸ்ட்ரிக்ஸ் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்புகள் எடுக்கிறாங்க. மெயினாக இந்த வேலைகள் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஆதார் சேவா கேந்திரா மையம் மூலியமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் தரனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ்ஷிப் தான் அப்படின்ற மாதிரி நிறைய கவர்மெண்ட் என்னென்ன வேலை வாய்ப்புகளை விட்டுறீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஜாப்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் அப்ரண்டிஸ்ஷிப்லாம் தாண்டி உங்களுக்கு இதில் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலயமா நீங்கள் மெயினான வேலைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா வந்து கிரியேட் வந்து ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஜாப்ஸுக்கும் அப்ளை வந்து பண்ணுங்க. பேசிக்காக அந்த வேலைகளுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th வந்து முடிச்சிருக்கணும். அந்த 12th மேலே ஐடிஐயோ இல்லை டிப்ளமோவோ இல்லை வேற ஏதோ டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இல்லாமல் இதையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் டிபார்ட்மெண்ட்லேயே சர்டிஃபிகேட் ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணி முன்கூட்டியே வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படி முன்கூட்டி இருக்கிறவங்களும் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓவராலாக இதுக்கான வேகன்சிஸ் அப்படின்றது 282க்கு மேலே வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் சூப்பர்வைசர் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க்குக்கான பாக்ஸ் வந்து இதுதான். ஸோ நம்ம அஃபிஷியல் சைட்டில் நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்தாலுமே உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் லிங்கோட பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க்ல இருக்கக்கூடிய டச் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து தமிழ்நாட்டில் முன்னேற்பாடா எந்தெந்த மாவட்டங்கள் வந்து விடுறாங்க, மாவட்ட வாரியாக நான் வந்து போட்டிருந்தேன். வந்து 3 மாவட்டம் வந்து இப்போதைக்கு வந்து விட்டுருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. பட் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் அப்படின்றது இப்போதைக்கு இந்த 3 மாவட்டம் தான் இருக்கும். ஒன்று தருமபுரி, நீலகிரி, விருதுநகர். ஸோ இந்த 3 மாவட்டத்தில் தான் உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் இப்போதைக்கு வந்து போட்டிருக்காங்க. மேபி அடுத்தடுத்த ஸ்டாண்ட்ஸ் வரும்போது அடுத்தடுத்த அப்டேஷனில் மற்ற மாவட்டங்களுமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாவட்டம் என்ன அப்படின்றமே கீழே கமெண்ட் வந்து பண்ணி வைங்க. நான் கண்டிப்பாக அப்டேட் வந்தோன்னே ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாவோ இல்லை வந்து யூடியூப் சேனல் நம்ம போடக்கூடிய வீடியோ மூலியமாவோ இல்லை வந்து வாட்ஸ்அப் டெலகிராம் மூலியமாக கூட நான் உங்களுக்கு அப்டேஷன் வந்து கொடுத்துறேன். ஸோ நீங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மணிக்கே 12th தான் பேசிக். அதுக்கு மேலே என்ன முடிச்சாலுமே ஓகே தான். ஓகே, உங்களுக்கு ஒரு பேசிக்கான நாலேஜ் அப்படின்றது இருக்கணும். இருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே வந்து இருக்கணும். பட் அப்பர் லிமிட் இதுதான் வந்து லிமிட் அப்படின்றத அவங்க வந்து மென்ஷன் வந்து பண்ணலை. ஆனால் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தாலும் உங்களுக்கான லிங்க் வந்து இருக்கும். ஸோ இந்த கிளிக்கர் அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த லிங்கை நீங்கள் டச் வந்து பண்ணுங்க. ஓகே, இந்த லிங்க் நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தனா அகைன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கர் அப்படின்ற ஆப்ஷன் தெரியும். ஸோ இந்த கிளிக்கரை தொட்ட உடனே யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அகைன் அதே இடத்துல இப்போ இந்த பட்டன் பாக்ஸை நீங்கள் தொட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பேஜ் வந்து ஓப்பன் வந்து ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இது வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதார் இ சேவை மையத்துக்கான வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் டெம்பரவரி பேசிஸ் ஜாப்ஸ்லாம் வருதுல்ல, அதுக்கெல்லாம் நமக்கு அப்ளை பண்ணக்கூடிய சைட் வந்து இதுதான். ஸோ இந்த சைட்டு மூலியமாக தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்க போறீங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ நீங்கள் பேசிக்காக 12th வந்து முடிச்சிருக்கணும். இதில் வந்து ஆதார் சூப்பர்வைசிங் ஆப்ரேட்டர் வேலை வாய்ப்புகள் மெயினாக
தர்மபுரி, நீலகிரி, விருதுநகர் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 282 வேகன்சிஸ் கிட்ட இதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் ஸ்கில் நாலேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து மிக மிக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தாலும் இன்கேஸ் அதாவது இப்போ யார் யார் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க, அதே மாதிரியே நான் கவர்மெண்ட் செக்டார்லே இதே டெம்பரவரி மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும், இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் வேலை வந்து இப்போ நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களும் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருக்கீங்க, எனக்கு வேலை வந்து எதுவுமே வந்து பெருசாக நிரந்தரமாக கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு வேலைகள் கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மெயின் இதுதான். இப்போ மற்ற யாருமே வந்து நாட் எலிஜிபிள்கான ரீசன் வந்து இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ இதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றது அந்த ஸ்டேட் டீம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கன்சிடர் வந்து பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆதார் சூப்பர்வைஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்ஸோட அந்த நீங்கள் அட்டன் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் வந்து தெரியும். ஸோ இந்த அப்ளை நவ் அப்படின்ற பட்டனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராசஸுமே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம நிறையா வேலை வாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணும்போது ப்ராசஸ் இருக்குது. நேமு, ரெஸ்யூம் வந்து அப்டேட் பண்ணணும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன, நீங்கள் என்ன கம்யூனிட்டிக்குள்ளே வந்து வரீங்க அப்படின்ற மாதிரியான ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளை நவ் மூலியமாக ஸோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான அஃபிஷியல் டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ இது பேசிக்காக நமக்கு ஒரு ஆதார் என்ரோல்மெண்ட்டில் டெம்பரவரியாக இருந்தாலுமே டிஸ்ட்ரிக்ட் ஓரியன்டான ஒரு வேலை வாய்ப்புகள் தான். நிறைய இடத்துல வந்து ஆதார சேவா கேந்திர மையம் பார்த்துருப்பீங்க, அங்கே வேலை பார்க்குறவங்களையும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு கெத்த ஐடி கார்டு போட்டு இஷ்யூ பண்ணி உட்காந்துருப்பாங்க. என்னதான் அது டெம்பரவரி ஜாபாக இருந்தாலுமே நல்ல சேலரி இதில் வந்து உங்களுக்கு தரப்படும். ஸோ சேலரி வந்து இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணலை, நான் அதையுமே வந்து சொல்கிறேன். பட் பேசிக் சேலரி அப்படின்றது எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000க்கு மேலே தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து அப்ராக்ஸ் அப் டு வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ போக போக சேலரியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு பேசிக்காக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிற மாதிரி நல்ல வேலைகள். இது வந்து கேர்ள்ஸு பாய்ஸு இந்த மாதிரி 2 பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்லாம் பெருசாக எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் தெரியணும் அப்ளை பண்ணால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரிக்கே நிறையா தரமான ஜாப்ஸில் வந்து பார்க்குறேன்.